ஐடியா ஸ்டூடெண்ட் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் படி நீட் 2000 எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டோம். இந்த எக்ஸாமை வந்து ரீகண்டக்ட் பண்ணுறோம். இதோட டேட்டை வந்து செப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த நீட் 2026 எக்ஸாம் ஏன் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்ப்போம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், May 3 அன்றைக்கி நீட் 2026 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. பட் May 1 அன்றைக்கி கேரளாவில் MBBS ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் ஆகுது. அந்த கொஸ்டினில் 300 ஹேண்ட் ரிட்டன் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோடு இருக்குது. இந்த கொஸ்டின்ஸில் இருக்கிற 140+ கொஸ்டின் நம்ம ஒரிஜினலாக நீட் 2026 நடந்த எக்ஸாமில் கேட்ட 140+ கொஸ்டின் அச்சேசலாக அதே மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு 600+ மார்க் வாங்கணும் அப்படின்னா அந்த லீக்கான பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தெரிஞ்சால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா SOG, அதாவது ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப், ராஜஸ்தானில் இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவும் நிறைய புரோக்கர்ஸ் மூலமாகவும் ராஜஸ்தான் அண்டு அதர் பிளேஸஸ்க்கு, இந்தியாவில் இருக்கிற நிறைய பிளேஸ்க்கு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஈவன் ராஜஸ்தானில் இருக்கிற சிக்கார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறைய நீட் கோச்சிங் சென்டரில் இந்த கொஸ்டின் லீக்கான கொஸ்டின் பேப்பரை கொடுத்து அதில் இருக்கிற கொஸ்டினோட ஆன்சரை மக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க May 2 அண்ட் May 1 அன்னைக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது கொஸ்டின் பேப்பர் மாஸ் லெவலில் லீக் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், டெலகிராம் அண்டு அதர் மெசேஜிங் ஆப் மூலமாகவும் மாஸ் லெவலில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ண SOG, ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப், அதுக்கப்புறம் CBI இதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் 2026 எக்ஸாமை கேன்சல் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலே ஒரு நம்பிக்கை போகுது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நீட் 2024 இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. பட் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் மாஸ் லெவலில் நடக்கலை அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணல. பட் நீட் 2026 பேப்பர் மாஸ் லெவலில் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ தட் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கேன்சல் தி எக்ஸாம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த டாக்டர் ஆகிறது அப்படிங்கிறது மெரிட் பேஸில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை பில்ட் பண்ணி அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் JEE எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை போகுது. ஸோ இதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கனவை சுமந்துக்கிட்டு இந்த எக்ஸாமுக்காக ரொம்ப ஆர்டர் பண்ணி டெடிகேட்டிவாக கமிட்டடாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா NTA மேலே இருக்கிற நம்பிக்கை போகுது.